கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. தேவ சமூகத்தில் நீங்க துணிகரமா பேசாம இருங்க. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாம இருங்க. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. நம்ம ஜெபம் பண்ணுறோம், கர்த்தரிடத்தில் பேசுகிறப்ப துணிகரமாக பொய் சொல்லுவதோ துணிகரமான காரியங்களை செய்வதற்கு கூடாது. பொய் சாட்சி சொல்லக்கூடாது தேவ சமூகத்தில், சபையில். அதே போல் பிரசங்க நேரத்தில் சில காரியங்களை நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத சில கதைகளை நம்ம சொல்லவும் கூடாது. அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் இந்த தேவ சமூகம் நம்ம கூட இருக்கும் பொழுது பேசுவதற்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறது மாத்திரமல்ல, சாத்தானும் கவனிப்பான். இந்த வாயின் வார்த்தையாலேயே நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகுது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறோம், எமோஷனில் பேசுகிறோம், கோபத்தில் பேசிடுறோம். கர்த்தர் அதை கேட்குறாரு, தூதர்கள் அதை கேட்குறாங்க, சத்துருவும் கேட்குறான், அஸ்தாவீனும் கேட்குது. இப்போ நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்முடைய பேச்சே தடையாக இருந்துடக்கூடாது. என்னை கேட்டால் கர்த்தரை என் நேரமும் துதிக்கிறது ரொம்ப நல்லது. அவர் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு முன்பே நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய விண்ணப்பத்தெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் ரொம்ப நம்ம சொல்லி ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் ரொம்ப நம்ம புலம்பணும்னு அவசியம் இல்லை. கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். நம்ம தேவை என்ன, நமக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு நம்மளோட அதிக அக்கறை இருக்குது, அவருக்கு தெரியும். ஆகவே நிறைய நம்ம கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.